Welcome back to our channel. This is for புன்னகையுடன் பயணிப்போம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் ரிசல்ட் அதானே, நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என் பையன் 10th எக்ஸாம் எழுதியிருக்கான். அவனுக்கு எப்போ ரிசல்ட் வரும் நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். எலெக்ஷன் நடந்தது, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. அப்புறம் எக்ஸாம் +2 எழுதுனதுக்கும் இப்போ தான் வந்தது. லேட்டஸ்டாக தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடியே +2 முடித்தவங்களுக்கே இப்போ தான் வந்திருக்கு. 10th ஒரு 20th வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக நேத்தோட அப்டேட் என்னன்னா, ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு ரிசல்ட்டை தான் நானும் எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கேன். பார்க்கலாம் யார் யார் என்னென்ன மார்க் எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு சில குழந்தைங்க பயத்தில் இருப்பாங்க. பாஸ் ஆயிடுவோமோ அப்படின்ற பயத்தில் இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க மார்க்கு கம்மியாக வந்துருமோ அப்படின்ற பயத்துலேயும் இருப்பாங்க. ஸோ எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க. ஃபெயில் ஆகிட்டா ரீ எக்ஸாம் எழுதலாம், அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க சரிங்களா. பயந்து போய் இந்த தப்பான முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகளை செஞ்சிடாதீங்க சரிங்களா. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்பை திருத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக கவலைப்படாதீங்க. அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மார்க்கு கம்மியாக வந்துட்டோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கூல் டைம்ஸில் நல்லா படிச்சிருப்பாங்க. அபோவ் 400 அபோவ் எடுத்திருப்பாங்க. பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி மார்க் வந்திருக்கும். ஸோ அவங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்க்கே அவ்வளோவா எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. 300க்குள்ளே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்களா. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸாமில் வந்திருக்கும். அதனால் அவங்க மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா இந்த தப்பான முடிவு மட்டும் ஃபெயில் ஆகிட்டாலும் அட்டெம்ப்ட் எழுதலாம், மார்க்கு கம்மியாக வாங்கிட்டோன்ற ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா. நம்ம நல்லா படித்தோம், நம்ம நல்லா எக்ஸாம் எழுதணும், ஆனால் நம்மளுக்கு மார்க் கம்மியாக வந்துருச்சு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் எதுவும் முடிஞ்சு போச்சுன்னுலாம் கிடையாது. இந்த எக்ஸாம் இல்லைனாலும் நம்ம இன்னும் மேலும் நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நல்ல மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம் சரிங்களா. யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நானுமே 10th ரிசல்ட்டுக்கு தான் ஆவலோடு காத்துட்ருக்கேன். மேபி 15 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இன்னைக்கு டேட் 13 தான் ஆகுது. பார்க்கலாம் 15ஆம் தேதி ரிசல்ட் வருதா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் சரிங்களா. அப்புறம் +2 இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா +2ல் நிறைய தமிழ் நிறைய அவுட் ஆஃப் 100 எடுத்திருக்காங்க நிறைய பேர் தமிழ் சப்ஜெக்டில். பார்க்கலாம் 10th யார் எவ்வளோ மார்க்கு, ஹையஸ்ட் மார்க் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க, என்ன சப்ஜெக்ட் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Bye.